வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஒரு சாமி வந்து வீடியோ போட்டிருக்காங்கண்ணே, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறையா சாமிமார்கள் அவங்கவுங்க கருத்துக்களை போடுதாங்க. நம்ம நம்ம கருத்துக்களை போடுதோம். அது அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னா, ஆமாம் நான் தான் பொறுப்பு. எதுவும் பிழை இருக்குதுன்னா என்ன பிழை இருக்குது, உண்மையிலே பிழைன்னா நான் திருத்திக்கிட்டுறேன்பேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்போம். இப்போ ஒரு தம்பி போட்டிருந்தாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இந்த ரொட்டீனாக காலையிலே சூரிய நமஸ்காரம் பண்ணணும், காலையிலே குளிக்கணும், சாயங்காலம் குளிக்கணும், பூஜை வைக்கணும், எல்லாம் ரைட்டு தான். அந்த தம்பி அந்த வீடியோ ப்ளே பண்ணதுமே கழுத்தை பார்த்தேன். கழுத்தில் மண்டபட்டு மாலை இருந்தது. எல்லாம் ஓகே தான். அது எதுக்கப்பான்னு தான் எனக்கு தோணுச்சு. பல பேர் அதைத்தான் கமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. தம்பி அதுக்கு பதில் வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல. நிறைய பேர் நீ இதை எதுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி என்னை ஏசலாம் செஞ்சாங்க. ஏசக்கூடாது தான், சொல்லும் விதமாக சொன்னால் சிலருக்கு அது புரியும். தம்பி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதாவது இது வந்து அம்பாளுக்கு, இது வந்து காளிக்கு. அம்மன் வேறு காளி வேறு கிடையாது, அதனால் ரெண்டையும் கழுத்தில் போட்டிருக்கேன்னு சொல்லி. அம்மன் வேறு காளி வேறு கிடையாது தான். காளியும் அவளே, நீலியும் அவளே, திரிசூலியும் அவளே தான். ஆனால் எந்நேரமும் காளி ரூபம் கிடையாது. வருஷம் முழுக்க அம்பாள் ரூபத்தில் தான் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். தசராவில் கொடியேற்றத்துக்கு முந்தைய நாள் தான் அம்பாளை குலசையில் காளி பூஜை வச்சு அழைக்காங்க. அம்பாள் காளி அவதாரமாக காளியாக வர்றது அப்படிங்கிறது 6ஆம் திருவிழாவில் தான். அதுக்கப்புறம் 10ஆம் திருவிழாவில் மகிஷாசுர மர்தினியாக வந்து சம்ஹாரம் செய்கிறாள். அந்த ஒரு 12 நாட்கள் தான். நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டோம். மண்டபோட்டு மாலையை நீங்கள் வேஷம் போடும்போது ஒன்றும் இல்லை, 2-3 நாள் போடுங்களேன், வேடத்திற்கு போடுங்களேன். இப்போவே ஏன் போடுறீங்க அப்படிங்கிறது தான், போடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து.